பாத்தீங்கன்னா நாணயம்ன்றார். நாணயம் அப்படின்னா என்ன? எளிமையான சொற்களை பேசுறது. நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். சிலர் கூட சொல்லுவாங்க, இவர் கடையில போனா இல்லன்னே சொல்ல மாட்டார், அதை வேற விதத்துல அழகா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி, சார் வாங்க சார் அப்படின்னு சொன்னாவே நமக்கு திரும்ப திரும்ப அந்த கடைக்கு தான் போகணும்னு தோணும் இல்லையா? ஒரு வேலை ஒரு 5 ரூபாய் பொருளை நீங்க விற்கிறீங்க, அப்ப இருக்கிற ரேட்டுக்கு அவர் சொல்றாரு, ஒரு 5 ரூபாய் பொருளை ஒரு கஸ்டமர் வந்து 3 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னையா தெரியும் உனக்கு, சும்மா 3 ரூபாய்க்கு கேட்க வந்துட்டான், இதெல்லாம் கட்டுப்படியாது, போ அப்படிங்க நாளைக்கு அந்த கஸ்டமர் உங்ககிட்ட திரும்பி வருவாங்களா? ஆனா அவர்கிட்டயே என்னங்க உங்களுக்கு தெரியாதா, எவ்வளவு இடத்துல எப்பவுமே இங்க வாங்கிட்டு இருக்கவங்க தானே, உங்களுக்கு நான் அவ்வளவு ஜாஸ்தியா கொடுத்துருவேனா, நீங்க ஒருவேளை அப்படி சந்தேகம் இருந்தா கூட ஒரு 4 கடையில போய் விசாரிச்சுட்டு வாங்களேன், 5 ரூபாய்க்கு கீழே ஒருத்தருமே கொடுக்க மாட்டாங்க, 3 ரூபாய் எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்போதுமே உங்களையே தேடிதான் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு வியாபாரியா உங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நாணயம். பொருள் தேவை, நாணயமா இருக்கணும், நயமா இருக்கணும்னு சொல்லி